ஏன்டா இந்த ஏபிசிடிய படிக்காம விட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் லெட்டரை கேட்டு நம்மள மண்டையில அடிக்கிறாங்க. இங்க ஒரே மேட்ரு, ஒன்னு ஆல்பபெட், இன்னொன்னு ஆல்பபெட்டோட ஆப்போசிட் அப்படின்னு பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து கத்துக்கலாம். ஆப்போசிட் லெட்டர்ஸ், அதாவது ஏயோட ஆப்போசிட் வந்து இசட் அப்படின்னா ஏ டு இசட் நம்ம வந்து படிக்கணும். எப்படி படிக்கணுமா? ஏ டு இசட் நம்ம வந்து படிக்கணும். அதே மாதிரி பியோட ஆப்போசிட் வந்து ஒய், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பி ஒய் பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். சி யுவர் எக்ஸ். சரியா? உங்க ஆளை பார்க்க கூடாது. சி யுவர் எக்ஸ். எக்ஸை வந்து பாக்குறீங்க, அப்ப சி யுவர் எக்ஸ். அப்ப சியோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ். அதே மாதிரி டியோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ. உங்க டி கூட உங்களுக்கு டெய்லி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா டபிள்யூ நடந்துட்டு இருக்கு. எனக்கு திட்டிடாங்க, சும்மா இது ஒரு க்ளூ. ஸோ டியோட என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்ற மாதிரி. ஸோ ஈவினிங் அப்படின்னு ஞாபகம். மாலை அப்படின்னா ஈவினிங். அப்ப ஈயோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி. இல்ல அப்படின்னா இவி வீக்கிள் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் யூ, உனக்காக ஃபார் யூ. அப்படி இல்லைன்னா ஃபன்னு வச்சுக்கலாம். அப்ப எஃபோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிடி ஹாலிடேஸ். அப்ப ஜியோட ஆப்போசிட் வந்து டி. ஹோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா எஸ். அப்ப ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐரன். நான் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வரீங்க, ஐரன். ஓகேவா? அதான் ஐயோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர். அப்படி இல்லைன்னா நீங்க இந்தியன் ரயில்வே அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேயோட ஆப்போசிட் வந்து கியூ. அப்ப ஜாக்கு குயின் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேபிஎஸ். கேயோட ஆப்போசிட் வந்து பி. ஸோ மதுரை கேபிஎஸ் ஹோட்டல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கேடி பைலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதனால கேயோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் லவ். அப்ப என்னோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஓ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேன். எம்மோட ஆப்போசிட் வந்து என்ன. எம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், என் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப். தட்ஸ் ஆல் அபவுட் இட் மக்களே. இதே மாதிரி நீங்க ப்ராப்பரா ஒரு விஷயத்த ஃபன்னோட கலந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்க கத்துக்கணும். ஜாலியா நீங்க வந்து பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, ரயில்வே கோர்ஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். தேங்க்யூ.